நிச்சயமாக ரவி. தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே உள்ள குருக்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மகாராஜா. இவர் இன்று காலை செல்போன் டவர் மீது ஏறி திடீரென ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த போராட்டத்தின் வாயிலாக கோரிக்கை என்னவென்று கேட்டால் இஸ்ரோ விஞ்ஞானி சோம்நாத்தை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் மேலும் பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வைத்தும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். தான் போராட்டத்தில் ஈடுபட்டதன் வாயிலாகவும் தன் கோரிக்கைகளை பெண்களிடம் கூறினால் அவர்கள் ஏனலாமாக பேசுவதாகவும் கூறி உள்ளிட்ட போராட்டங்களையும் கோஷங்களையும் எழுப்பினார். தொடர்ந்து அவரை விசாரித்த போது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவருக்கு 2 மகன்கள் உள்ளனர் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது குறித்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு நேரடியாக சென்று அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவரை மீட்பதற்காக கீழே தார்ப்பாய்களை விரித்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதன் பின்பு அவரது மகனை வரவழைத்து மகன் உதவியுடன் செல்போன் டவர் மீது அவர் மகனது ஏறி அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டார். தொடர்ந்து மகாராஜா என்பவர் மீட்கப்பட்டு கீழே இறங்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். தற்போது இஸ்ரோ விஞ்ஞானியை மாற்ற வேண்டும் என கூறி மனநலம் பாதிக்கப்பட்டவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் சங்கரங்கோயில் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் தொடர்ந்து இது 2வது முறையாக தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் தொடர்ந்து இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு உள்ளதாகவும் அவரை தொடர்ந்து கவனத்துடன் கையாள வேண்டும் எனவும் குடும்பத்தினருக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது.